ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவிதா. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மினி இட்லி சாம்பார். நிறைய ஹோட்டல்லையோ இல்லை கல்யாண வீட்லேயோ அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஒரு பவுலில் போட்டு பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ இந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மினி இட்லி பிளேட் இருக்கிறதுனால நான் அதில் ஆயில் தடவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டு இதை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இது நிறையவே உங்களுக்கு அந்த செட்டாகவே கிடைக்குது. இல்லை அப்படின்னாலும் பிளேட்ஸ் மட்டுமே தனியாகவும் அந்த ஃபுல் 6 பிளேட்ஸ் அப்படியும் கிடைக்குது. அந்த மாதிரி வாங்கி நம்மளோட இட்லி பாத்திரத்திலே கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இது இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பெரிய இட்லியோட இது பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ இப்போது சாம்பார் செய்கிறதுக்கு 1 டம்ளர் நான் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து இதில் 1.5 கப் வந்து பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 தடவை அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 வெங்காயம், தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரம் வந்து உங்களுக்கு மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண போடுறதுனால நம்ம அரைக்கிற பவுடர்லேயும் இருக்கிறதுனால கம்மியான நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம எப்பயும் சாம்பார் வைக்கிற மாதிரி தான். ஆனால் இதுக்குன்னு பருப்பு நம்ம தனியாக அரைச்சி போட போகிறோம் மசாலா ஐட்டம். ஸோ கொஞ்சம் சால்ட்டு, உங்களுக்கு பருப்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 3-4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கான பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 2 எடுத்திருக்கேன். ஏன்னா மிளகாத்தூளும் ஆட் பண்ணுறதுனால வரமிளகாய் வந்து கம்மியாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 10 மிளகு. நீங்கள் வந்து இதை வந்து பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான குவான்டிட்டி அளவு நீங்கள் மாறி கூட எடுத்துக்கோங்க. கடலப்பருப்பு கொஞ்சம், திக்னஸ்க்காக வந்து நம்மளோட பொட்டுக்கடலை வேறு எடுத்திருக்கோம். ஸோ கொஞ்சமாக வரமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ வரமல்லினா சிலர் தனியானுவாங்க. ஸோ அதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா வந்து வானலில் வறுத்து எடுத்து நம்ம பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா எப்போ வேணாலும் நம்ம இட்லி சாம்பார் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பவுட்ரு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பருப்பு நல்லாவே குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் வந்து நார்மலாக நம்ம குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுங்க. இப்போ நம்ம அரைக்கிற பவுடர்லேயுமே உங்களுக்கு காஞ்ச மிளகாய் போட்டு அரைக்கிறோம் இல்லையா, ஸோ அதனால காரம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால கம்மியான குவான்டிட்டியாக நம்ம எடுத்திருக்கோம். எல்லாத்துலேயுமே அளவு கம்மியாக எடுத்திருக்கிறதுனால ஈவனாக கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரை வந்து அப்படியே சாம்பாரில் போட்டிங்கன்னா கெட்டி ஆகிடும். ஸோ அதனால நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை கரைச்சி கூட நம்ம அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், இதில் நம்ம பவுடரோட வாசனை இது எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம திரும்பவும் என்ன பண்ணுறோம், ஒரு கொதி விடுறோம். ஸோ நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி மட்டும் ஊற்றிட்டு கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. இந்த ரொம்ப புளிப்பு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ கம்மியான குவான்டிட்டியில் ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் ஒரு 2 கிள்ளி போட்டு பெருங்காயம் போட்டு நீங்கள் தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இட்லி ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு, மினி இட்லி. இப்போ சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சாம்பாரும் இட்லியும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணும்போது அவங்க விரும்பி இதை சாப்பிடுவாங்க. குட்டியாக இருக்கிறதுனால அந்த சாம்பாரோட ஸ்மெல்லுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு இதை பார்க்கும்போதே சாப்பிடணுன்ற தோன்ற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.